ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு எஸ்குவேர். ஸோ இன்றைக்குள்ள வீடியோவில் நம்ம டேட்டா டைப்னா என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறது எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் நீங்கள் கேள்விப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டா என்ன டைப்பில் இருக்குது அதுதான் அந்த டேட்டா டைப் அப்படின்னு சொல்கிறது. அதாவது கேட்டகரி ஆஃப் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இப்போ என்ன ஒரு இன்புட் நம்ம கொடுக்குறதா இருந்தாலும் அது டெக்ஸ்ட்டில் இருக்கலாம், நம்பரில் இருக்கலாம். நம்பர்லேயுமே பல விதத்தில் இருக்கலாம் இல்லையா? ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப டீப்பாலாம் போகாமல் பேசிக்காக நம்ம ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 3 டேட்டா டைப் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அது என்னெல்லாம் அப்படின்னா இன்டிஜர்ஸ், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ். இது மூணும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது மூணும் தெரியாமல் உங்களால் ஃபர்தராக மூவ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இன்டிஜர் டேட்டா டைப் அப்படின்னா என்ன அப்படின்னா இதை வந்து நம்ம ஷார்ட்டாக இண்டுன்னு சொல்லுவோம். அதாவது ஹோல் நம்பர்ஸ் எல்லாமே இந்த கேட்டகரியில் வந்துடும். ஓகேங்களா? அதாவது நெகட்டிவ் வேல்யூஸாகவும் இருக்கலாம், 0 அண்ட் அஸ் வெல் அஸ் பாசிட்டிவ் வேல்யூஸாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? பட் எல்லாமே ஹோல் நம்பர்ஸாக கவர் ஆகுது அப்படின்னா நீங்கள் அதை வந்து இன்டிஜர் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் அப்படின்னா அதிலே கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் அப்படின்னு ஒரு வேர்டு வருதுல்ல, அதாவது டெசிமல் பாயிண்ட் வேல்யூஸ். அதே இன்டிஜர் வேல்யூவில் இப்போ வந்து 2 அப்படிங்கிறது வந்து இன்டிஜர். அதே இது 2.0ன்னு நீங்கள் கொடுத்தா கூட அது வந்து ஃப்ளோட் கேட்டகரியில் வந்துடும். ஓகேங்களா? ஷார்ட்டாக வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டை வந்து நம்ம ஃப்ளோட் அப்படின்னு சொல்லிட்டு கீவேர்ட் மென்ஷன் பண்ணுவோம். பட் பைத்தானை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த கீவேர்டு அப்படிங்கிறது நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது டேட்டா டைப்பில் நம்ம மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது நீங்கள் சி ப்ரோக்ராமிங் மாதிரியான விஷயங்கள் கோடிங்கெல்லாம் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய டேட்டா டைப் பக்கத்தில் அது என்ன கேட்டகரின்னு மென்ஷன் பண்ணணும். அதாவது இன்டிஜர்னால் இண்டுன்னு கொடுக்கணும், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ கொடுக்குறீங்கன்னா ஃப்ளோட்டுன்னு கொடுக்கணும். பட் நமக்கு வந்து இங்கே அதெல்லாம் தேவையில்லை. பைத்தானில் வந்து நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் வேல்யூ கொடுத்தா அதுவே தெரிஞ்சுக்கும் நீங்கள் கொடுக்குறது என்ன டைப் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அப்போ பாயிண்ட் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரில் அந்த கேட்டகரியில் உங்களுக்கு அது வந்து எடுத்துக்கும். நெக்ஸ்ட் டைப் வந்து ஸ்ட்ரிங்னா என்னென்னா டெக்ஸ்ட் வேல்யூஸ். நீங்கள் என்ன வேல்யூஸ் வேணாலும் கொடுக்கலாம். என்ன லெட்டர்ஸ் கேபிட்டலாக இருக்கலாம், ஸ்மாலாக இருக்கலாம், ஈவன் நம்பர்ஸ் கூட இதுக்குள்ளே கொடுத்துக்கலாம். பட் அது ஸ்ட்ரிங்குங்கிறத எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா அந்த கொட்டேஷன் நீங்கள் கொடுக்குற நேரம் ஒரு சிங்கிள் கோட்ஸ், இல்லை நாங்கள் கொஞ்சம் பெரிய பேராகிராஃபாக டைப் பண்ணிட்டீங்கன்னா ட்ரிபிள் கோட்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் இந்த ஜஸ்ட் ஒரு கொட்டேஷன் மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னாலே அது வந்து அது ஒரு ஸ்ட்ரிங் டைப்பாக தான் எடுத்துக்கும். ஓகேங்களா? இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஜஸ்ட் உங்களுக்கு லைவாக காட்டுறப்போ உங்களுக்கு அது புரியும். ஸோ நான் அதுக்காக ஐடியலி ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து நான் ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சும்மா இப்போ A = 12 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னு வச்சுப்போமே. இப்போ கொடுத்துட்டு என்டர் டைப் ஆஃப் ஏன்னு கொடுக்குறேன். அதாவது நான் ஏன்னு ஒரு லெட்டரில் 12ங்கிற வேல்யூ சேவ் பண்ணியிருக்கேன். இது என்ன டைப்னு உங்களுக்கு செக் பண்ணோன்னா ஜஸ்ட் டைப் ஆஃப் ஏன்னு கொடுத்தா எனக்கு என்ன வந்துடுச்சு, இது நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த வேல்யூ வந்து இன்டிஜர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது காட்டி தருது. இது நீங்கள் இப்போ அந்த ஏல ஒரு பாயிண்ட் வச்ச வேல்யூ கொடுக்குறீங்க, 4.5ன்னு கொடுக்குறீங்க. ஓகேவா? இப்போ அகெயின் டைப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ பார்த்தீங்களா நீங்கள் கொடுத்துருக்க வேல்யூ வந்து ஒரு ஃப்ளோட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. இது சப்போஸ் நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்னா என்னது, கண்டிப்பாக கொட்டேஷனில் தான் நீங்கள் கொடுத்தாகணும். கொட்டேஷனில் கொடுக்காம ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக அது எரர் உங்களுக்கு த்ரோ பண்ணும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஹலோன்னு கொடுக்குறேன். கொடுத்த உடனே எனக்கு வந்துடுச்சு பாருங்கள் எரர். அதாவது நேம் ஹலோ இஸ் நாட் டிஃபைன்ட் டு மீன் ஹெல்ப். அதாவது அது ஒரு சஜஷன் தருது. அது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் கேரக்டரில் ஒரு இன்புட் கொடுக்குறீங்கனாலே கண்டிப்பாக கொட்டேஷனில் தான் கொடுக்கணும், இல்லைன்னா எரர் த்ரோ பண்ணும். இப்போ நான் கொட்டேஷனில் கொடுக்குறப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்கள். எனக்கு எரர் எதுவும் வரல. நம்ம டைப் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ டைப் ஆஃப்னு கொடுத்தாச்சுன்னா எனக்கு என்ன வந்துடுச்சு, இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் கேட்டகரி நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் நார்மல் ஹோல் நம்பர்ஸ் கொடுக்குறதா இருந்தால் அதெல்லாம் இன்டிஜர் கேட்டகரியில் வரும். பாயிண்ட் வச்சு ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் ஃப்ளோட் கேட்டகரியில் வரும். இது டெக்ஸ்ட் வேல்யூஸ் இந்த மாதிரி கொடுக்குறீங்க, கோட்ஸில் கொடுக்குறீங்க அப்படின்னா அது எல்லாமே ஸ்ட்ரிங் கேட்டகரியில் வரும். ஓகேங்களா? ஸோ இது 3 தான் ரொம்ப காமனான டேட்டா டைப்ஸ். ஓகேவா? ஸோ இன்னும் நிறைய இருக்குது, காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்குது. பட் நமக்கு ரொம்ப அதிகமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இது 3 அப்படிங்கிறதுனால, ஏன்னா நம்ம இப்போ பிகினர் லெவல் தானே பார்க்குறோம். ஸோ அதனால் இது பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நம்ம மெயினாக பார்க்க போகிறது என்னென்னா இந்த வேரியபிள் நேம் கொடுக்கறது எப்படி அப்படிங்கிறத நான் இப்போ சிம்பிளாக உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் இந்த ஏ அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணேன். பட்
இதை வந்து கொடுக்கறதுக்கும் ஒரு ஃபார்மேட் இருக்குது. இந்த வேல்யூ எப்படி போய் அங்கே ஸ்டோர் ஆகுது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நான் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் இப்போ நான் அதே இதை தான் இங்கே செஞ்சு காட்டினேன். பட் அது எப்படி நடந்திருக்குங்கிறது தான் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஐகான் இஸ் ஈக்குவல் டு 24ன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா? இதில் இந்த ஐகான் அப்படிங்கிறது தான் என்னென்னா வேரியபிள் நேம்னு சொல்லுவோம். 24ங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூ, அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட். அப்போ அதை வந்து நம்ம வந்து வேல்யூ இல்லைன்னா டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்குவோம். ஓகேங்களா? இதில் இந்த ஐகான் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் இல்லையா? இது நம்ம கொடுக்கக்கூடிய நேம். என்ன நேம் வேணாலும் நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். ஆனால் எக்ஸப்ட் தோஸ் கீவேர்ட்ஸ், நம்ம லாஸ்ட் கிளாஸில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? கீவேர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. கீவேர்ட்ஸ்னால் ப்ரீ டிஃபைன்டு வேர்ட்ஸ், அவங்க ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கொஞ்சம் வேர்ட்ஸ். அதை தவிர நீங்கள் என்ன வேர்ட்ஸ் வேணாலும் எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம்னா வேரியபிள் நேம், அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூ ஒரு நேமில் போய் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? அந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா, இப்போ நான் ஐகான் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ண உடனே எனக்கு ஐகான் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் வந்து ஒரு க்ரியேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஒரு எம்டி பாக்ஸ் ஒன்று க்ரியேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் அதில் வந்து ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்த உடனே எனக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் ஆகுது. அதாவது அது தெரிஞ்சுக்குது, ஓகே இந்த ஐகானில் ஏதோ ஒன்று வந்து ஸ்டோர் ஆக போகுது, அந்த எம்டி பாக்ஸில் ஏதோ ஒன்று வந்து விழப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது நினச்சிக்கும். ஓகேங்களா? ஸோ நான் ஒன்ஸ் அந்த வேல்யூ 24 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்ததும் என்ன ஆகிடும், எனக்கு அந்த 24 அப்படிங்கிற வேல்யூ அந்த ஐகானில் போய் ஸ்டோர் ஆயிரும். ஓகேவா? நம்ம பிரிண்ட் பண்ணி இப்போ நம்ம ஐகானை பிரிண்ட் பண்ணி பார்க்குறப்ப ஐகானில் என்ன தான் இருக்கும், அந்த 24 அப்படிங்கிற வேல்யூ தான் நமக்கு அங்கே இருக்கும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு காட்டித்தரேன் இது எப்படி நடக்குதுன்னு. ஸோ இப்போ நான் வந்து இதிலே உங்களுக்கு டைப் பண்ணுறேன். இப்போ நான் ஐகான் ஈக்குவல் டு 24 அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் ஜஸ்ட் ஐகான் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணாலே எனக்கு என்ன தான் வரும், ஐகானில் என்ன தான் இருக்குது, 24 அப்படிங்கிற வேல்யூ தான் இருக்குது. ஸோ எனக்கு அது 24 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் பண்ணி காட்டி தருது. ஓகேவா? இஃப் சப்போஸ் நீங்கள் இந்த வேல்யூவை மாற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்போமே, அதாவது இந்த ஐகான் 24 இருந்த இடத்துல நீங்கள் வேறு வேல்யூ போடுறீங்க. இப்போ ஐகான் இதே இடத்துல ஐகான் ஈக்குவல் டு நான் இப்போ 567 ஏதோ ஒரு சம்திங் வேல்யூ மாற்றுறீங்க அப்படின்னா இப்போ என்ன ஆகிடும், எனக்கு அந்த 24ன்னு இருந்த வேல்யூ ரீப்ளேஸ் ஆகிடும். அதாவது அந்த வேல்யூ வெளியே போயிட்டு நான் இப்போ புதுசாக என்ன வேல்யூ கொடுத்தனோ அதே வேல்யூ தான் அங்கே ஸ்டோர் ஆகும். ஓகேவா? இப்போ நான் ஐகான் செக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன தான் இருக்குது, அங்கே 567 தான் இருக்குது. அதாவது பழைய வேல்யூ போயிடும். ஓகேவா? ஸோ ஒரு நேமுக்குள்ளால் அட் அ டைமில் உங்களால் ஒரு டேட்டாவை தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா? அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சப்போஸ் உங்களுக்கு வேறு டேட்டா ஸ்டோர் ஆகணும்னா நீங்கள் வேறு ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ மறந்து நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு நேமில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க, கொஞ்சம் நேரம் கழித்து என்ன பண்ணிடுவீங்க, அதே நேமில் தூக்கி இன்னொரு டேட்டா போடுறப்போ ஃபஸ்ட்டு டேட்டா ரிமூவ் ஆயிரும். ஓகேவா? அதுக்கு கூட ரெண்டாவது டேட்டாலாம் போகாது. ஓகேவா? இப்போ இதை வந்து நான் இப்போ சப்போஸ் இப்படி பண்ணுறேன் பாருங்களேன், ஐகான் +10 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ எனக்கு என்ன ஆயிருக்கும், ஐகானோட வேல்யூ என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்கள், 577 மாறிடுச்சு. புரியுதா? ஐகான் கூட நான் 10 ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது அந்த ஒரு வேல்யூவை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறப்போ ஒரு சேம் நேமில் வேறு வேல்யூ கொடுக்குறப்போ என்ன ஆகுது, வேல்யூ வந்து மாறிட்டு அடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூ போய் அங்கே போய் ஸ்டோர் ஆகுது. ஸோ இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகேவா? இப்போ இது வந்து டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, ஸ்ட்ரிங்குக்குமே இதே தான் நடக்குது. இப்போ வந்து பாருங்கள், ஐகான் அப்படிங்கிற ஒரு இதில் முதல்ல 24 அப்படிங்கிற வேல்யூ தான் அங்கே இருந்துச்சு. கரெக்டாக? இப்போ நான் வந்து இதே ஐகானில் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட்டை சேவ் பண்ணுறப்ப நமக்கு என்ன நடக்கும், இந்த ஹலோங்கிறது வேல்யூ தான், ஐகானுங்கிறது வேரியபிள் நேம் தான். ஸோ எனக்கு அந்த 24 அப்படிங்கிற வேல்யூ போயிட்டு அதுக்கு பதில் என்ன நடக்குது, ஹலோங்கிற வேல்யூ வந்து அங்கே ரீப்ளேஸ் ஆகுது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ வேல்யூ நம்ம கொடுக்குறப்போ எல்லா வேல்யூவும் ஸ்டோர் ஆகணும்னா பெட்டர் வேறு வேரியபிள் நேம் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வேரியபிள் நேம் கொடுக்குறதுலையுமே நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது நம்ம இஷ்டத்துக்கு அது என்ன நேம் வேணாலும் கொடுக்கலாம். பட் அதை கொடுக்கறதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது, ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் எப்போவுமே நம்ம வேரியபிள் நேம் கொடுக்கணும். அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய வேர்டு வந்து கண்டிப்பாக ஒரு வேர்டாக தான் இருக்கணும். அதாவது 2-3 வேர்ட்ஸ் நீங்கள் கொடுக்கறத அவாய்ட் பண்ணலாம். கொடுக்கலாம், பட் அதை வந்து ஒரு செட்டன் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா
2 வேர்ட்ஸ் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. மற்ற மாதிரி நீங்கள் கொடுக்குறது வந்து ஒரே வேர்டில் இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேவா. அதே மாதிரி இட் கேன் பி யூஸ் ஒன்லி லெட்டர்ஸ், நம்பர்ஸ் அண்ட் அண்டர்ஸ்கோர் கேரக்டர் ஓகேங்களா. என்ன லெட்டர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், என்ன நம்பர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் சிம்பிள்ஸில் அண்டர்ஸ்கோர் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், வேறு எந்த சிம்பிளும் உங்களால் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடிய வேரியபிள் நேம் வந்து நம்பரில் ஆரம்பிக்கக்கூடாது. நம்பர் வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கீங்க, அப்போ ஏன் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னா, நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம் பட் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கக்கூடாது ஓகேவா. ஒரு லெட்டருக்கு பேக்லேயோ இல்லை மிடில்லையோ எங்கே வேணாலும் நீங்கள் அதை போட்டுக்கலாம் ஓகேவா. இதை உங்களுக்கு இப்போ லைவாக நான் செஞ்சு காட்டுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு எந்த மாதிரியெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டித்தரேன் ஓகேவா. இப்போ நான் அந்த ஐகான் அப்படிங்கிற நேமே வச்சுப்போம். இப்போ ஐகான் ஈக்குவல் டு 12 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கலாம். எனக்கு எந்த எரருமே இங்கே வரல ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ 2 வேர்டாக நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி சேர்த்து கொடுத்தாச்சுன்னா எந்த ப்ராப்ளமுமே உங்களுக்கு வராது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. அதே மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடிய வேர்டை இப்படி கேபிட்டல் லெட்டர் இடையில வச்சு இந்த மாதிரி இப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் எந்த ப்ராப்ளமும் வராது. இப்போ நான் கொடுக்குறது எல்லாமே இந்த மாதிரியெல்லாம் வேரியபிள் நேம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் லெட்டர் கூட கேபிட்டல் லெட்டராக யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே இங்கே வராது ஓகேங்களா. ஃபுல்லாக கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணாலும் எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு இங்கே வராது. ஸோ இதெல்லாமே அக்செப்டபிள் வேரியபிள் நேம்ஸ் தான் ஓகேங்களா. அதே மாதிரி நம்பர் பேக்கில் வர மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ மை ஐகான் 20 சரி இப்போ 2ன்னே போட்டுக்கிறேன், என்ன நம்பர் ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறதுனாலையும் எந்த ப்ராப்ளமுமே வராது ஓகேவா. ஸோ இதெல்லாமே அக்செப்டபிள் ஐகான்ஸ் தான். சரி, இப்போ அன்அக்செப்டபிள் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் பாருங்கள், ஸ்பேஸ் கொடுத்து என்றைக்குமே வேர்ட் ஸ்டோர் பண்ண முடியாது. இப்போ நான் என்ட்ரு ஸ்பேஸ் கொடுத்து வேரியபிள் நேம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், அதாவது 2 வேர்டாக சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் எனக்கு என்ன வருது, சிண்டெக்ஸ் எரர், இன்வேலிட் சிண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வருது, அதாவது ஸ்பேஸ் கொடுக்க முடியாது. அப்போ இதை எப்படி சரி பண்ணலாம், எனக்கு 2 வேர்டாக வேணும் ஆனால் ஸ்பேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணவும் முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். அந்த இடத்துல நீங்கள் நமக்கு அண்டர்ஸ்கோர் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் இருக்கிறேன், அதை யூஸ் பண்ணி வேணால் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஓகேவா. இப்படி ஸ்டோர் பண்ணால் உங்களுக்கு எந்த எரரும் வராது. பட் இதுலேயுமே கவனமாக இருக்கணும், அண்டர்ஸ்கோரை தவிர வேறு எந்த சிம்பிளும் உங்களால் யூஸ் பண்ண முடியாது. இப்போ மை ஐகான் அதுக்கு இடத்துல நான் இப்போ ஒரு ஆண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுப்போமே, ஏதோ ஒரு சிம்பிள் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு என்ன வருது, சிண்டெக்ஸ் எரர் வருது, அதாவது ஆண்டெல்லாம் உங்களால் யூஸ் பண்ண முடியாது ஓகேவா. ஸோ அதே மாதிரி நம்பரில் ஸ்டார்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் சும்மா 4 ஐகான் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன்னு வச்சுப்போமே, எனக்கு வந்து என்ன வருது, எரர் வருது, இன்வேலிட் டெசிமல் லிட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு எரர் வருது. அதாவது 4 எல்லாம் உங்களால் யூஸ் பண்ண முடியாது, அதாவது 4 நம்பரில் உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி வெறும் நம்பரும் உங்களால் ஸ்டோர் பண்ண முடியாது. இப்போ வெறும் நம்பர்லாம் தூக்கி நான் 42 ஈக்குவல் டு 12 கூட என்னால் போட முடியாது ஓகேவா. இதுவுமே அன்அக்செப்டபிள் ஓகேவா. நெக்ஸ்ட் அதே மாதிரி வேறு எந்த சிம்பிள்லையும் உங்களுக்கு ஆரம்பிக்கவும் முடியாது. இப்போ நான் ஒரு பர்சன்டேஜ் சிம்பிளில் தூக்கி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஐகான் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணுறேன் அப்படின்னாலும் எனக்கு வந்து அது அக்செப்ட் பண்ணிக்காது ஓகேவா. அதே மாதிரி இங்கே ஸ்ட்ரிங்லேயும் உங்களால் ஸ்டோர் பண்ண முடியாது. இப்போ நான் இதே ஐகான் அப்படிங்கிற நேமை ஒரு ஸ்ட்ரிங் லிட்ரலாக போட்டு இப்போ நான் வேல்யூ ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணாலும் எனக்கு என்ன ஆகாது, வேல்யூ ஸ்டோர் ஆகாது. ஸோ உங்களுக்கு அக்செப்டபிள் ஃபார்மேட் அப்படின்னா இங்கே நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ இதில் இருந்து இங்கே இது வரைக்கும் உள்ளது எல்லாமே அக்செப்டபிள். அதே மாதிரி 2 வேர்டாக கொடுக்கறதுக்கு இதுவுமே அக்செப்டபிள் தான். அதை தவிர பாக்கி உள்ள எதுவுமே அக்செப்டபிள் கிடையாது. சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னென்னா, ஒரு வேர்டாக கொடுங்க, அந்த வேர்டு கேபிட்டலாகவும் இருக்கலாம், ஸ்மாலாகவும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். சப்போஸ் 2 வேர்டாக கொடுக்குறீங்க அப்படின்னா இடையில அண்டர்ஸ்கோர் வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க, வேறு எந்த சிம்பிளும் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், பட் நம்பர்ஸில் ஆரம்பிக்கக்கூடாது, இடையிலையோ இல்லை லாஸ்ட்லேயோ நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்படியெல்லாம் நீங்கள் வேரியபிள் நேம் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ நான் இப்போ ஸ்டார்டிங்கில் சொன்னதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணணும் அப்படின்னா மொத்தம் 3 விதமான காமன் டேட்டா டைப்ஸ் இருக்குது. இன்டிஜர், ஃப்ளோட்டிங் பாயிண்ட், அதே மாதிரி ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு 3 காமன் டேட்டா டைப்ஸ் நமக்கு இருக்குது. இன்டிஜர் அப்படிங்கிறது ஹோல் நம்பர்ஸ் எல்லாமே இன்டிஜர் கேட்டகரியில் வரும். அதே மாதிரி ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் எல்லாமே, அதாவது டெசிமல் பாயிண்ட் நம்பர் எல்லாமே ஃப்ளோட்டுங்கிற கேட்டகரியில் வரும். ஸ்ட்ரிங் டெக்ஸ்ட் ஃபார்மேட் எல்லாமே ஸ்ட்ரிங்கிற கேட்டகரியில் வரும்.
ஓகேவா? ஸோ அந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட் நீங்கள் கொடுக்குறப்போ கண்டிப்பாக கொட்டேஷனில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்ணுறதுக்கான எல்லா ரூல்ஸ் அண்ட் இது ரெகுலேஷன்ஸ் தான் நான் இப்போ சொல்லி தந்தேன். ஸோ அதே மாதிரி வேரியபிள் நேம் ஒன்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா வேறு வேரியபிள் நேம் க்ரியேட் பண்ணி அதில் டேட்டாவை சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரே நேமில் ஒரு டேட்டாவை சேவ் பண்ணுற நேரம் அங்கே இருக்கக்கூடிய ஆல்ரெடி இருக்கக்கூடிய டேட்டா வந்து எரேஸ் ஆகிடும். அப்படி எரேஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் காமனாக இருக்கக்கூடிய டேட்டா டைப்ஸும் வேரியபிள் நேம்ஸும் பார்த்தினா ஒரு டிஸ்கிரிப்ஷன். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இனி வரக்கூடிய ஃபர்தராக வரக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் கோத்ரோ பண்ணுறதுக்காக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, பாய், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.